ஈவே ராமசாமியை பொழந்தது வேற யாரும் கிடையாது. இன்னைக்கு தான் சீமானே ஒரு 10 வருஷம் பொழந்து கட்டணும் திமுக. யாரு அண்ணாதுரை, கருணாநிதி எல்லா பேரும் மேடையில வச்சு கிழிச்சு விட்டானுங்க. அதுக்கப்புறம் இப்ப சமீபத்தில் சீமான் அவர்கள் கையில் எடுத்திருக்காரு. அவருக்கு 100% தமிழக மக்கள் ஆதரவா நின்று ஆகணும். அது மீண்டும் மீண்டும் சொல்றேன், ஆதரவா நிக்க வேண்டியது அவசியம். காலத்தின் கட்டாயம் ஈவே ராமசாமி என்ற போலி பின்பத்தை உடைச்சு எரியணும். சீமான் அவர்கள் எந்த இடத்துல ரொம்ப தீவிரமாக ஈவே ராமசாமி என்ற பின்பத்தை உடைக்கிறாரு அப்படின்னா ரொம்ப இன்னைக்கு ரொம்ப பட்டவர்த்தனமா சொல்றாரு. என்னது ஈவே ராமசாமி என்ற பின்பத்தை நீ பெருசா கட்டி வச்சிருந்த செவ்வுல ஒரு நாள் அப்பா அப்படினதுக்கு அப்புறம் இப்ப வந்து லொல் கட்டிக்கிட்டு இருக்க ஈவே ராமசாமி நீ தான் உருவாக்கி வச்சிருக்க பின்பத்தை. அந்த பின்பம் போலியானது, அதை உடைக்கிறோம். தமிழ சனியனும் அதை விட்டு ஒளியணும், தமிழ் ஒளியணும் சொன்னார்ல அவனா இல்ல தமிழ் வாழ்க தமிழுக்கு மூச்சுன்னு சொன்னவனா? இது ரெண்டு பேர் தான். முடிஞ்சா நின்று பாரு தேர்தல்ல. நீ பெரியார் என்ன சொன்னாரோ அதை சொல்லி ஓட்டு கேட்றா அப்படின்னு ஒரு ஆண்மான நின்று பேசுறாரு. நான் ஒருவேளை பின்னுக்கிறக்கோ இல்லாட்டி அவர் கருத்துக்கள் இருந்து கொஞ்சம் பின்வாங்குவாரு அப்படின்னு நானே கூட நினைச்சது உண்டு. ஆனா சத்தியமா சொல்றேன், சீமான் அவர்கள் நிக்கிறது தனித்துவமா நிக்கிறார். அதுக்கு நம்ம உண்மையிலே பாராட்டி ஆகணும். நான் பல முறை சொல்லியிருக்கேன், இந்த ஈவே ராமசாமி இந்த பின்பத்தை உடைச்சுதான் நீங்க மாற்றத்தை உருவாக்க முடியும். அதோட அட்ஜஸ்ட் பண்ணி எந்த மாற்றத்தை உருவாக்க முடியாது. ஏன்னா ஈவே ராமசாமி ஒரு பெரிய மோசடி. அந்த மோசடி திட்டமிட்டு உருவாக்கி அண்ணா இறந்ததுக்கு அப்புறம் திமுக எம்ஜிஆர் பிரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கருணாநிதி தனக்கு ஒரு வசதியா ஒரு அமைப்பு தேவைன்னு திகாவை சேர்த்துக்கிட்டாங்க. அது வரைக்கும் திட்டிட்டு இருந்த கருணாநிதி ஈவேராவை சேர்க்கறதுக்கு ஒரே காரணம் அரசியல் ரீதியாக தனக்கு ஒரு பலம் கிடைக்கின்றக்காக. பின்னாடி அதை மதமாற்றும் கும்பல்களுக்கு ஈவே ராமசாமி தேவை. இன்னொரு பக்கத்து இங்க பிரிவினவாதம் பேசக்கூடிய கும்பலுக்கு ஈவே ராமசாமி தேவை. இந்த ரெண்டு கும்பல் சேர்ந்துக்கிட்டு ஈவே ராமசாமி தூக்கி பிடிக்க அதை ஓட்டு வங்கியா மாத்திக்கிட்டு திமுக இத்தனை வருஷம் ஊட்டி இருந்தாங்க. இதை எவன் பேசி வரானோ யாரு ஈவே ராமசாமி பேசிக்கிட்டு அதிமுக திமுக எவன் வந்தாலும் சரி தூக்கி போட்டு சாத்தல தப்பே கிடையாது. கேள்வி இதுதான், தமிழ் அழின்னு சொன்னானா இல்லையா? சொன்னானா அவனுக்கு எதிராக? இதுதான் முதல் கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? எவ்வளவு பதில் சொல்ல மாட்டேன். அவன் சுத்தி வந்துருக்காங்க. தமிழ் ஒரு காட்டு நாட்டு மொழி ஏன் சொல்ல தெரியுமா? அது கல் தோன்றா மண் தோன்றா காட்டத்தை தோடுச்சு, அதனால அப்படி சொன்னாரு. அப்புறம் உருட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆள் சொல்லவே இல்லை, இவங்க உருட்டிக்கிட்டு இருக்காங்க தலையில உட்காந்துக்கிட்டு. கேட்ட கேள்விக்கு நேரடியா பதில் சொல்றா. உன் தமிழ் தாய்னா அவனுக்கு கொடுத்த அறிவு அப்படின்னு கேட்டாரா இல்லையா? தமிழ் ஒளின்னு சொன்னானா இல்லையா? தமிழ் ஒரு சனியன்னு சொன்னானா இல்லையா? தமிழை விட்டு ஒளின்னு சொன்னானா இல்லையா? இந்த கேள்வி எதுக்கும் பதில் சொல்லாம நேரடியா வந்துட்டாங்க. இல்ல மொழி சார்ந்த விஷயங்களை வேற ஒரு விதமா அவர் அப்ரோச் பண்ணாரு. நேரடியா அவன் பேசிட்டு போயிட்டாரு. இவங்க எதுக்கு ஊட்டி இருக்காங்க? இவங்க ஓடு ஒப்பாரி வைக்கிறாங்க. ஒப்பாரி வைக்கிறவன் ஃபர்ஸ்ட் சொன்னாரா இல்லையா, ஏன் சொன்னான்னு விவாதத்துக்கு வரல. எங்க வந்துட்டாங்க? சீமான் அவருடைய வீட முற்றுகையிட்டு அவர் பயமுறுத்துவான். அவர் பயமுறுத்தோன்னு வச்சுக்கவே, ஒண்ணு வாதம்னா வாதம், இல்ல ஏறி மேடையில பேசுறதா பேசலாம், இல்ல சண்டைனா சண்டையும் கட்ட தயார். இதுதான் மக்களுக்கு இருக்க வேண்டிய உணர்வு. சண்டை கட்டுறேன் சண்டை கட்டுன்றேன். எந்த புள்ளியில ஈவே ராமசாமி பின்பத்தை உடைச்சு எரிய வேண்டியிருக்கா? தமிழ் அழின்னு சொன்னார்ல அந்த பின்பத்தில் எந்த மண்ணில் இருக்கக்கூடிய எந்த மக்களுமே இதை ஏத்துக்க மாட்டான். அவரோட தாய்மொழி அழின்னு சொல்லும்போது அந்த பின்பத்தை உடைக்கணும் சீமான் முயற்சி பண்றது அது 100% வரவேற்றே ஆகணும். ஏன்னா பதிவோட முடிவாக சொல்ல வேண்டிய விஷயம், சீமான் வீட்டை முற்றுகைன்றது என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, வீட்டுல அவங்களுடைய மனைவி இருப்பாங்க, குழந்தைகள் இருக்கும், எல்லாரும் பயப்படுவாங்க பாருங்க, அந்த அச்ச உணர்வை ஏற்படுத்துவோம் பாருங்க, அதுதான் முயற்சி பண்ணிருப்பாங்க. இவங்க முயற்சி வீண் தான் வச்சுக்கவே. அந்த ஆள் வெளியே வந்து தெளிவா சொல்லிட்டாரு. பொலார்னு கொடுத்ததுக்கு அப்புறம் கத்துறீங்க. கேட்ட கேள்விக்கு ஆதாரம் இருக்கா? ஆதாரத்துக்கு பதில் சொல்றா.